இப்படி எல்லா வகையிலும் நாம் முன்னேறி இருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சியை பற்றின விமர்சனம், ஃபீட்பேக் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறவன் தான். குறைகளாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை கூட நாம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குறைகளையும் சரி செய்ய எல்லா விதமான வழிமுறைகளையும் நம்ம ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டோம். அதோட விளைவுகளை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், போன வாரம் ஒன்றிய அரசு டீலிமிட்டேஷன்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தொழில் வளர்ச்சியில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்கிற நம்மளை தண்டிக்கிறதுக்காகவே அந்த மசோதாவை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மசோதா வந்து அடுத்த நொடி முதல் எதிர்ப்பும் மசோதாவோட நகல் எரிப்பும் நம்ம தமிழ் மண்ணில் என் மூலமாக ஆரம்பிச்சது. நாம் கொளுத்தின அந்த நெருப்பு தான் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த மசோதாவை சாம்பலாக்கி இருக்கு. தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் இவ்வளவு ஆணவத்தோட நம்மளை வஞ்சிக்க நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் அவங்க அடிவருடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள்லாம் இங்கே அரங்கேறும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக மாதிரி மதவாத சக்திகள் திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. எங்கள் ஆட்சியில் தான் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். 7,000 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்களை மீட்டிருக்கிறோம். இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 60 வருஷமாக திராவிட கட்சிகள் ஆளுகிற தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்குது. இன்னைக்கு அதிமுகங்கிற அடிமை கட்சிக்கு ஓனர் பாஜக. அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சில் பூந்து கலவரம் பண்ணுறது, புல்டோசர் வச்சு இஸ்லாமிய மக்களோட வீடுகள் இடிக்கிறதுன்னு எவ்வளவோ கொடுமைகள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் எடப்பாடி அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாரு. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா என்றைக்குமே நாங்கள் களத்தில் நிற்போம். அவங்க உரிமைகளுக்காக போராடுவோம். 1975 மிசாங்கிற ஒரு போரை அன்றைய ஒன்றிய அரசு நடத்தினப்போ அதை எதிர்த்து போரிட்டு வந்தான் இந்த ஸ்டாலின். அப்போ நான் ஒரு இளைஞன், கலைஞரின் மகன். இன்னைக்கு நான் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறேன். இப்போவும் நமக்கு எதிரான போரை எதிர்த்து நிற்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாதுகாத்து நிற்பேன். இது என்னுடைய உறுதிமொழி. எந்த வகையில் வந்தாலும் எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவும் அவங்களுடைய கொடூரமான மக்கள் விரோத சித்தாந்தமும் ஜெயிக்க முடியலன்னு வரலாறு சொன்னால் போதும். அது மட்டும் போதும். நம்ம உரிமையை, நம்ம உழைப்பை, நம்ம மக்களுடைய கலாச்சாரத்தை, நம்ம மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களோட அடிமைகளோ நமக்கு வேணாம். இந்த வளர்ச்சியும் வளமான எதிர்காலமும் அடுத்த 5 வருஷம் தொடரணும். நான் உங்கள் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. வெல்வோம் ஒன்றாக.